ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித்து நந்தினிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டே இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நந்தினி சூர்யா சார் நந்தினி கையில் இருக்கிற மோதிரத்தை, என்ன நந்தினி மோதிரம்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டப்போ, நம்ம நந்தினி ரஞ்சித்தை பார்த்து ஒரு முறைச்சிருப்பாங்க. நந்தினி முறைச்ச ஒரு விஷயத்த ரஞ்சித் நோட் பண்ணியிருப்பாங்க. உடனே ரஞ்சித் அப்போ தான் யோசிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் இந்த ஹேமா கேஸில் கொலை பண்ண மாதிரி இந்த நந்தினியை நம்ம கொலை பண்ணியே தீரணும். இந்த நந்தினியை உயிரோடு விட்டால் இது சரிப்பட்டு வராது. ஏன்னா அந்த நந்தினி எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வெயிட் பண்ணிவிட்டு நந்தினியை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம நந்தினி புத்திசாலித்தனமாக இந்த ரஞ்சித் வேறு ஏதாச்சும் பண்ணாலும் நம்மளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி கிட்டே போயிட்டு ரஞ்சித் பற்றின எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதவி சரி நல்லதாக எடுத்துக்கிட்டு நந்தினி கூட உதவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த மாதவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுரேகா கிட்ட, ஹரிதா கிட்ட எல்லாருக்கிட்டையும் நந்தினி இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்ல, சுரேகாவும் ஹரிதாவும் இதை பற்றி நம்பாமல் சுந்தரவல்லிக்கிட்டேயே போய் சொல்லிட்டாங்க. இப்போ சொன்னதுக்கப்புறமா சுந்தரவழி நம்ம நந்தினியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமா கூப்பிட்ட உடனே நந்தினிக்கு பலமான ஒரு சேர்த்து ஒரு அடி கொடுக்குற மாதிரி பலமான ஒரு அறையை நந்தினிக்கு அரைஞ்சிடுறாங்க. உடனே நந்தினி அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா, ரஞ்சித் தான் இந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சுந்தரவழி அதை கேட்கவே இல்லை. உடனே சுந்தரவழி ஏன் அண்ணன் பையனே நீ சந்தேகப்படுறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவும் இல்லை, நம்ம ரஞ்சித்தோட அம்மா அப்பாவும் இல்லவே இல்லை. அப்போ தான் ரஞ்சித் கீழே இறங்கி வராங்க. உடனே நம்ம நந்தினியை அடித்ததை ரஞ்சித்துமே பார்க்குறாங்க. உடனே சுரேகா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் ரஞ்சித், உங்களே இந்த வேலைக்காரி சந்தேகப்படுறா, இவ உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா சொல்கிறாங்க. உடனே ரஞ்சித் இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவே மாதிரி எல்லாருமே காட்டிக்கிறாங்கிற பட்சத்தில் எல்லாருக்கிட்டையும் நல்லவே மாதிரி நீங்கள் போங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை சொல்லிடுறாங்க. உடனே நந்தினியும் அழுதுகிட்டே போயிடறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் ரஞ்சித்தை பார்த்து நின்றுட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இங்கே பாருடா, உன்னை நான் என்னைக்கா இருந்தாலும் உன் சாயத்தை நான் வெளுக்க வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. நம்ம ரஞ்சித்து நீ என்ன பண்ணாலும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, இந்த குடும்பத்தோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு நான் சீக்கிரமாக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறேன், நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக உன்னை நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அப்போது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலில் நம்ம சூர்யாவோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம சூர்யாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியோட ஒரு ரியாக்ஷன்ஸ் இந்த சீரியலில் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 100க்கு எத்தனை % மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம நந்தினி இப்போ ஒரு ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க கரெக்டாக. இதுக்கப்புறம் ரஞ்சித்தோட சாயத்தை எப்படி நந்தினி வெளுக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எப்படி இவங்க நிறைய பேருக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். ஏன்னா எனக்கே இந்த டென்ஷன் இருந்துச்சு, ஏன் நந்தினி சூர்யா கிட்டே போய்ட்டு சொல்லாமல் இப்படி மாதவி கிட்டே போய் உளறி தொலைஞ்சாங்க. அதான் மொத்த குடும்பமுமே நந்தினிக்கு அகெயின்ஸ்டாக தானே இருக்குது, இது நந்தினிக்குமே தெரியும். அப்போ நந்தினி எதனால் இந்த ஒரு முடிவெடுத்து இப்படி பண்ணாங்க, இதுக்கு சூர்யா கிட்ட சொல்லியிருந்தா கூட அழகாக சூர்யா அந்த விஷயத்தை கோவப்பட்டாலும் கூட ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நிறையா பேருக்கு விஷயம் இதில் இருக்கும். ஏன்னா ப்ரோமோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சு நிறையா பேர் இந்த கமெண்ட்ஸை தான் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இதை பற்றி நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் கிட்ட இப்படி சவால் விடாத குறையா மனசுக்குள்ளே நம்ம நந்தினி நினச்சிட்டு போயிடுறாங்க. ரஞ்சித்தும் மனசுக்குள்ளே இப்படி தான் அப்படிங்கிறத நினச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ரஞ்சித் ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த நந்தினி சூர்யா கிட்ட சொல்லாத வரைக்கும் தான் நம்ம சேஃபு, எப்படி இருந்தாலும் இந்த நந்தினி இந்த வீட்டில் நம்மளை பற்றி சொன்னாலும் இந்த சுரேகா முட்டாள் இருக்கா, அவளே கண்டிப்பாக நம்ப மாட்டா. அதனால் சுரேகாக்காக சுந்தரவழியும் கண்டிப்பாக ஆன்ட்டியும் நம்ப மாட்டாங்க. அதனால் நந்தினி சொல்கிற எந்த பாட்சாவும் இங்கே பழிக்காது. நந்தினி நம்மளை பற்றின உண்மையை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் நந்தினிக்கு தெரிய வேண்டியது இருக்குது. இந்த ஹேமா கொலையை பற்றி மட்டும் நந்தினி மாதவி கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கா. அப்போது ஹேமா கொலையை பற்றி நந்தினிக்கு சந்தேகம் இருந்திருக்குமா, சந்தேகம் இருந்துக்கிட்டே சொல்லாமல் இருந்தாலா, இல்லைன்னா
சந்தேகமே இவளுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி இப்படியே விட்டால் கதையாகாது, இந்த நந்தினியை விட்டு வச்சோன்னா இந்த நந்தினி சூர்யா கிட்ட சொல்லாத வரைக்கும் தான் நம்ம சேஃபு, சூர்யா கிட்ட சொல்லிட்டா நம்மளோட கதி அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் யோசிச்சுக்கிட்டு நம்ம நந்தினியை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து எப்பயும் போல் வந்து இந்த கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது கல்யாண அண்ணன் வந்து லீவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சல ஐயாட்ட, ஐயா ஐயா எனக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும்யா, நான் அதனால் வந்து வீட்டு பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம அருணாச்சலம் எடுத்துக்கோ கல்யாணம், நீ எத்தனை வருஷம் ஆச்சு வீட்டு பக்கம் போய், தாராளமாக இந்த லீவை எடுத்துக்கோ, வீட்டு பக்கம் நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம கல்யாணமும் வந்து போயிடறாங்க. அப்போ யார் கிச்சனில் சமைப்பா? நம்ம நந்தினி தான் வந்து கண்டிப்பாக வந்து கிச்சனில் எல்லாருக்குமே சமைச்சு போடணும். அதனால் வந்து நம்ம நந்தினி எப்பயும் போல் சமைக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடக்கு. நம்ம ரஞ்சித்து அப்போ தான் யோசிக்கிறாங்க. அருணாச்சல ஐயா கிட்ட கல்யாண அண்ணே பேசினதை கேட்டுக்கிட்டு நம்ம ரஞ்சித்து, இதை பார்த்த நம்ம ரஞ்சித்து, சரி அருணாச்சல அங்கிள் வந்து கல்யாணத்துக்கு லீவு கொடுத்துட்டாங்க, அதனால கல்யாணம் வந்து லீவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு சாக்கை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த நந்தினியை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நந்தினியை கொலை பண்ணுறதுக்காக அந்த கிச்சன்லேயே வந்து ஒரு கரண்ட் சாக்கு மாதிரி வந்து ஒன்று செட் பண்ணிடுறாங்க. கரண்ட் சாக்கும் இல்லாமல் அந்த கிச்சனில் வந்து அந்த கேஸ் வந்து இப்படி பற்ற வச்சோன்னா நந்தினி அந்த கிச்சன்லேயே வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. சரி இப்படி வச்சுருந்தா வந்து கேஸ் ஏதோ ஒன்று ஆகி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து கிச்சனில் இப்படி செட் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம நந்தினி வந்து எப்பயும் போல் கிச்சனில் சமைக்கிறதுக்கு வராங்க. அப்போது சமைக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரஞ்சித்து ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு நிற்கிறாங்க. என்ன இவ எப்படா சமைப்பா, சமைக்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு பார்க்கும்போது நந்தினி எப்பயும் போல் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு கிச்சனில் சமைக்க வராங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து இங்கிலீஷ் சார் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறமா சூர்யா தான் அந்த இங்கிலீஷ் சாரையுமே கூட்டிகிட்டு வராங்க. 2 பேர் வந்துட்டு, என்ன நந்தினி, சூர்யா சார் சொல்கிறாங்க, என்ன கல்யாணம் இல்லைங்கிறதுப்போ நீ என்ன சமைக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சார், நான் தானே சார் சமைக்கணும், அதனால தான் சார் நான் சமைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கல்யாணம் வேறு இல்லை, அப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே இன்னும் வரைக்கும் சாப்பிடல சார், அதனால தான் சமைக்கலாம்னு நினச்சேன்னு சொல்ல, நம்ம சூர்யா, எனக்கு தெரியும் நந்தினி, நீ இப்படி தான் பண்ணுவேன்னு தெரியும், ஆனால் உனக்கு எக்ஸாம் வரப்போகுது, நீ கண்டிப்பாக நல்லா படிக்கணும், அதனால தான் நான் இங்கிலீஷ் சாரையும் கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார். அப்போ நான் படிக்க போயிட்டா அப்போ யார் சார் இங்கே சமைப்பா, உங்களுக்கே ஒரு மனசாட்சி இருக்கா சார் அப்படின்னு சொல்லவும், நீ ஏன் கவலைப்படுறா யார் சமைப்பாங்கன்னு, சமைக்கிறதுக்கு தான் நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து சமைக்கிறதுக்காகவே ஒரு வேலைக்கார அம்மாவை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. உடனே இதை பார்த்து நம்ம நந்தினி ஷாக் ஆகிட்டு, என்ன சார் கல்யாணம் தான் 2 நாளில் வந்துடுவாங்களா, அந்த 2 நாளைக்கு இவங்க தேவையா, ஏன் இவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும், நானே சமைச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, இல்லை நந்தினி, நீலாம் சமைக்க முடியாது, இவங்க தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எப்படியோ நம்ம நந்தினியை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் மூலம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.